வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் அஜய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அஜய் இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான மணி சேவிங் சேலஞ்சுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் போட்டிருக்கோம். அது இல்லாமல் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி நிறைய மணி ரிலேட்டடாக போட்டிருக்கோம். அண்ட் எல்லா வீடியோஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அண்ட் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்க்கா, எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் சொல்கிற மெத்தட்லாம். ஸோ நாங்களும் இவ்வளோ அமௌண்ட் சேமிச்சிருக்கோம் அண்ட் இவ்வளோ கோல்டு சேமிச்சிருக்கோம் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய நீங்கள் சேமிக்கிறதுக்கு என்னோட விஷஸ். அண்ட் நிறைய பேர் இன்னும் நிறைய டைப் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்சஸ்லாம் போடுங்க அக்கா, 6 மந்த்ஸில் இவ்வளோ பல்காக அமௌண்ட் சேர்க்குற மாதிரி, இல்லை 1 இயரில் இந்த அமௌண்ட் சேர்க்குற மாதிரி, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்சஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் ரெகுலராக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், அண்ட் இன்னமும் போடுவேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்குற மணி சேவிங் சேலஞ்ச் எத்தனை நாள் பண்ண போகிறோம், எவ்வளோ அமௌண்ட் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி மணி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அது மூலயமா ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிமேல் நான் போடுற வீடியோஸும் நீங்கள் உடனே பார்க்கணுன்னு ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களை இமீடியட்டாக ரீச் பண்ணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 days மணி சேவிங் சேலஞ்ச். அண்ட் இந்த 100 days மணி சேவிங் சேலஞ்சை என்ன மெத்தடில் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் ரெகுலராக சொல்கிற விஷயம், அண்டு புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட இன்கமில் டீஃபால்ட்டாக 20% வந்து நீங்கள் சேவிங்ஸ்னு எடுத்து வைக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு. உங்களோட சேலரி இன்னும் அதிகமாக இருக்குன்னா 30% கூட நீங்கள் வந்து தாராளமாக, அதாவது ஒரு 40,000க்கு மேலே நீங்கள் இன்கம் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப அதில் வந்து 30% கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். பட் கொஞ்சம் கம்மியாக சேலரி வாங்குறவங்க அப்படிங்கிறவங்க 20%ஆவது உங்கள் சேலரியிலேருந்து எடுத்து வைக்கணும் இன்கம். அதாவது இங்கே இன்கம்லேருந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறத 20% எடுத்து வைக்கணும். அது வந்து லாங் டேர்ம் கோல்ஸ். நான் எப்பவுமே சொல்வேன் இல்லையா, உங்களோட ஃப்யூச்சர் ரிட்டையர்மெண்ட்க்கோ, உங்களோட குழந்தைங்களோட படிப்புக்கு, கல்யாணத்துக்கு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம லாங் டேர்ம் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த சேவிங்ஸ் மூலிமா நமக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு பேர்டனும் இல்லாமல் இருக்க முடியும். அண்ட் இப்போ நான் இந்த நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சேவிங்ஸ். இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ். ஒரு குறுகிய காலத்தில் நம்ம சேமிப்போம், அது மூலயமா வந்து நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுவோம். நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறதோ, ஆசைப்பட்ட இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன ஆசைகளை நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்காக இந்த அடிஷ்னல் சேவிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். அண்டு இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அதாவது டெய்லி சேலரி, வீக்லி ஆர் மந்த்லி சேலரி பீப்புள் யாராக இருந்தாலும், ஓரளவுக்கு லோ இன்கம் வாங்குறேன் அப்படிங்கிறவங்க கூட இந்த சேலஞ்சை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அண்டு ஸோ இந்த 100 days மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 100 days வந்து நான் என்னவா பிரிச்சிருக்கேன்னா 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். பிகாஸ் நம்ம 100 daysம் கண்டினியூஸாக அமௌண்ட் ஆட் பண்ணி சேர்த்துட்டே போனோம் அப்படின்னா பின்னாடி வர டேஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட் சேமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும், பெரிய பெரிய அமௌண்ட்டு சேவ் பண்ணுறதுக்கு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 100 daysயே வந்து 4 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட்டோட இது வந்து கம்மியாக இருக்கும். அண்டு எல்லாராலையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அண்டு நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்தோம்னா அதை கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா. ஸோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு கம்மியான அமௌண்ட்டு, நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் இதை 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு பார்ட் வந்து 25 days, அந்த மாதிரி 4 வாட்டி நம்ம பண்ணோம் அப்படின்னா 100 days சேலஞ்சை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் இந்த 25 days வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 rupees நம்ம ஆட் பண்ணி சேவ் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 5 rupees வந்து சேமிக்கிறீங்க. செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 rupees எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி 10 rupees வந்து சேவ் பண்ணணும். அண்ட் தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5 rupees ஆட் பண்ணி 15 rupees நீங்கள் அன்றைக்கி எடுத்து வைக்கணும். ஃபோர்த் டே இன்னொரு 5 rupees ஆட் பண்ணி 20 rupees எடுத்து வைக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் 5 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணி சேவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணுறப்ப நம்ம 25 daysக்கு சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ 5ல் ஆரம்பித்து 25th டே வந்து பார்த்திங்கன்னா 125 rupees வந்து நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டு தான் ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாருமே வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டே 5 rupeesல ஆரம்பிக்கும் அண்ட் 25th டே 125 rupeesல வந்து நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம 25 days சேவ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1625. ஸோ 25 daysலேயே நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஷீட்டில் இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் டெய்லி போடுற அமௌண்ட்டை அந்த உங்கள் சேவிங்ஸ் பாக்ஸில் போட்டுட்டு டிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது முடிஞ்ச உடனே திரும்ப நீங்கள் 5 rupeesலேருந்து நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது 4 பார்ட்டு சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் பார்ட் நம்ம சேவ் பண்ணும்போது 25 daysல நமக்கு 1625 கிடைக்குது. இதே மாதிரி அடுத்தடுத்து பண்ணணும். மொத்தம் 4 வாட்டி பண்ணணும் நம்ம 100 days சேலஞ்சில். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா 100 daysல வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1625 into 4. ஏன்னா நம்ம 4 times இந்த சேலஞ்ச் வந்து பண்ணுறோம் இல்லையா. ஸோ பண்ணும்போது நமக்கு 6500 கிடைக்கும். ஸோ 100 daysல பார்த்தீங்க அப்படின்னா 6500 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக இன்னுமே கூட கண்டினியூ பண்ணலாம் 1 yearக்கு. இது வந்து 100 daysக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு. எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க 1 year கூட நீங்கள் பண்ணலாம். 1 yearக்கு பார்த்தீங்கன்னா 365 days இருக்குது. ஸோ 100 days சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக 3 வாட்டி நம்ம ட்ரை பண்ண முடியும். அப்படி 3 வாட்டி ட்ரை பண்ணோம் அப்படின்னா 1 yearக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 100 daysக்கு 6500 இல்லையா. ஸோ 3 times பண்ணலாம். 6500 into 3 பண்ணிங்கன்னா 19500 வந்து நம்ம 1 yearல சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த 100 days சேலஞ்சை 3 வாட்டி நம்ம ட்ரை பண்ணுறப்ப. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் 365 daysனு. ஸோ 100 days நீங்கள் ட்ரை பண்ணும்போது 300 days வரும். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்க 65 daysல நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி 25 days வந்து இன்னொரு 2 times நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு 2 times வந்து இந்த 25 days இதை வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு வாட்டி நம்ம வந்து 25 days வந்து சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணால் 1625 வருது இல்லையா. ஸோ 2 வாட்டி நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணோன்னா அது ஒரு 3250 rupees சேவ் ஆகும். ஸோ ஓவராலாக 1 yearல பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 22,750 வந்து சேவ் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் 100 days-ஆக பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டில் ஏதாவது உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களால் முடியும் அப்படிங்கிறப்ப 1 year பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் அதிகமான அப்புறமா நான் யூஸ் பண்ண போகிறேன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் அதே ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா 1 yearல உங்களால் 22,750 rupees வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த சேலஞ்ச் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களோட இன்கம்க்கு சூட் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்டு இது இல்லை அப்படின்னாலும் நம்ம சேனல் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அதில் உங்கள் இன்கம்க்கு உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதை விட அதை கம்ப்ளீட் பண்ணணும் சக்ஸஸ்ஃபுல்லாக. அது மூலயமா நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணணும். அப்போ தான் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் அதை சேலஞ்சை எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அது மூலயமா உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.